செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்படும் என விடிய அரசு ஜம்பகமாக அறிவித்திருந்தது. ஆனால் கோரப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் 35 நாட்களுக்கு மேலாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யாததால் 5000 நெல் மூட்டைகளுக்கு மேல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு கொட்டி வைத்த நெல்லும் முளைத்து வீணாகியுள்ளது. இதனால் சொல்லன்னா துயரத்தில் விவசாயிகள் ஆழ்ந்துள்ள நிலையில் விடியா வேளாண் துறை அமைச்சரோ கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. எல்லாம் முளைச்சி போச்சுங்க. இவ்வளோ முளைச்சி வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயி ரொம்ப சாகுபடியாக கட்டுட்டு வந்து விவசாயிலாம் சண்டை போடுறாங்க. இந்த நெல்லை எப்படி எடுப்பாங்க? முளைச்சி போச்சு எடுக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் விவசாயி கட்டு போடுறது? நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பெய்த மழையால் புதிதாக கட்டப்பட்ட கான்கிரீட் தடுப்பு சுவர் முற்றிலும் இடிந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உப்பட்டியிலிருந்து செலக்குன்னு பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த கான்கிரீட் தடுப்பு சுவர் இடிந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமில்லாத தடுப்பு சுவர்களை அமைத்ததாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள அச்சன்கோவில் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக ஏராளமான மரங்கள் விழுந்து வீடுகள் சேதமடைந்துள்ளது. இதேபோன்று அச்சன்கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் தடையும் ஏற்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கொந்தளித்த நிலையில் பீதியடைந்த விடிய அரசு மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 6 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. இந்த நிலையில் மழை குறைந்ததால் 6 நாட்களுக்கு பின் சனிக்கிழமை திறக்கப்பட்டது. வட மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் பைக்காரா படகு இல்லத்தில் சவாரி செய்து மகிழ்ந்தனர்.